Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஆரி ஒர்க் பேக் நெக் டிசைன் தான். ஃபுல் டியூட்டோரியல் நான் போட்டிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிளவுஸோட நெக் லைன் ஆல்ரெடி நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஜரி த்ரெட் வச்சு எப்பவும் போல ஒரு லைன் போட்டுக்கலாம். ஜரி த்ரெட் போடும்போது நம்ம ஒரே ஈக்குவலாக போட்டோம்னா நமக்கு ஒர்க்கோட ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு லைன் ஜரி லைன் கொடுத்துக்கலாம். இன்னொரு லைன் கொடுக்கும்போது ஃபஸ்ட் லைனுக்கு பக்கத்தில் கேப் விடாமல் நல்லா நெருக்கமாக கொடுத்தா பார்க்க நல்லாயிருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு லைனும் போட்டு முடிச்சிட்டேன். பீட்ஸ் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்போவுமே பீட்ஸ் லோட் பண்ணி போடுறப்போ ஒரு நீடில் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணால் ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கு இந்த மாதிரி 4-5 நீடில் மொத்தமாக வாங்கி வச்சு பீட்ஸ் லோட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தீந்து போன ஜரி த்ரெட்டை தூக்கி போடாமல் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லோட் பண்ணி வச்ச நீடில்ஸை இதுக்குள்ளே வச்சுட்டு ஒவ்வொரு நீடிலாக தீர எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்படி பண்ணுறதுனால நமக்கு டைமும் சேவ் ஆகும். ஓகே, நம்ம இப்போது ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் எப்போவும் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நார்மல் ஸ்விங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவேன். வர்தமான் பிராண்டு தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு வரேன். மார்க் பண்ணியிருக்க நெக்லைனில் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறப்ப 1/2 இன்ச் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு கேப் விட்டுட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு பேக் சைட் லாக் செயின் போட்டுட்டு சுகர் பீட்ஸை ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரலாம். சுகர் பீட்ஸை ஸ்டிச் பண்ணுறப்போ 2 பீட்ஸாக ஸ்டிச் பண்ணுங்கள். நீடில் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா கேப் இல்லாமல் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அப்புறம் 2 பீட்ஸுக்கு அதிகமாக ஸ்டிச் பண்ணாதீங்க. ஃப்ரேமில் இருந்து கிளாத்தை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபினிஷிங் பார்க்க நீட்டாக இருக்காது. இப்போ ஒரு லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து 3 mm ரவுண்ட் பீட்ஸ் ஸ்டிச் பண்ண போகிறேன். 3 mm பீட்ஸை இந்த மாதிரி ஈஸியாக நீடில் டைரெக்டாக லோட் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட சுகர் பீட்ஸ்க்கு பக்கத்துலேயே போட்டுட்டு வரேன். 3 mm பீட்ஸை ஸ்டிச் பண்ணுறப்போ ஒரு பீட்ஸாக தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். அடுத்து ஒரு லைன் சுகர் பீட் ஸ்டிச் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.
நெக்ஸ்ட் இன்ச் டேப் வச்சு 1 இன்ச் கேப்பில் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ மார்க் பண்ண பாயிண்ட்ஸில் சின்ன புட்டாஸ் மாதிரி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்டில் ஒரு சுகர் பீட், ஒரு 3mm பீட், அப்புறம் ஒரு சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அப்புறம் அடுத்து மார்க் பண்ணியிருக்க இடத்துல ஒரு 3mm பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த 3mm பீடை சுற்றி சுகர் பீட்ஸை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இதோட பேக் நெக் டிசைனை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் நெக்கும் இதே மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸ்லீவில் பார்டருக்கும் அதே தான் ஒர்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்லீவில் எக்ஸ்ட்ராவாக புட்டாஸ் ஒர்க் பண்ண போகிறேன். அதுக்கு 2.5 இன்ச் கேப்பில் லென்த் வைஸில் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நீடிலில் ஒரு சுகர் பீட் அப்புறம் ஒரு 3mm பீட்ஸ்னு லோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ மார்க் பண்ண இடத்துல சென்டரில் ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே கிராஸாக நீடில் கொண்டு போய் ஒரு 3mm பீடு, ஒரு சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஆப்போசிட்டில் அதே மாதிரி கிராஸாக நீடில் கொண்டு போய் ஒரு 3mm பீடு, ஒரு சுகர் பீடு போட்டுட்டு திரும்ப அதுக்கு பக்கத்துலேயே ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு சென்டரில் ஒரு 3mm பீடு, ஒரு சுகர் பீடு போட்டு ஸ்டிச் பண்ணி எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஸ்லீவோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. நீங்களும் இந்த டிசைனை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.